மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே அதிகப்படியான ஒரு சுறுசுறுப்பும் அதிகப்படியான ஒரு முயற்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நபர்களா தான் இருப்பாங்க. ரொம்ப ஸ்மார்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதே மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழப்பவாதியாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் மற்றவர்களை ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு கிடையவே கிடையாது. ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஏமாறப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதை நினைக்கும் போது அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை எண்ணி எண்ணி தன்னுடைய வாழ்க்கையவே வெறுமையாக ஆக்கக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஒன்னா ரொம்ப சேஃப் ஜோன்ல இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அதாவது வாழ்க்கை வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா எல்லாரோடையும் வாழணும், இல்லை அப்படின்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக வெறுப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இதுல இந்த ஜென்ம குரு அப்படின்றது கடந்த ஒரு 1.5 வருடங்களாக பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண இழப்புகளை கொடுத்திருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் சம்பாதிச்சு அதுல ஏமாற்றங்கள் அப்படின்றது இருந்திருக்கும். நிறைய பேர் கடன் வாங்கி சில ஆன்லைன் விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டோ இல்ல யாருக்கிட்டையாவது இன்வெஸ்ட் பண்றதோ இல்ல சீட்டு கட்டுறதோ, இந்த மாதிரியான சில ஏமாற்றங்களை இந்த மிதுன ராசி என்பர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா பொறுப்புகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். குடும்ப பொறுப்புகளை சுமப்பாங்க. அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்தவர்கள் சொல்லலாம். இவர்கள் தான் அந்த வீட்டுல முதல் குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய தம்பி தங்கைகளுக்காக அதிகப்படியாக ஒரு வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களாக இருப்பாங்க. தான் கல்யாணம் பண்ணிக்காம மற்றவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, பெற்றோர்களை ரொம்ப அரவணைப்பா பாதுகாக்கிறது, இந்த மாதிரியாக அந்த குடும்பத்திற்காக சில நல்ல விஷயங்களை, தனக்குண்டான விஷயங்களை சாக்ரிஃபைஸ் செய்தவர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். இந்த மாதிரியாக அந்த வாழ்க்கையில நிறைய ஒரு பொறுப்புகளையும் ஒரு போராட்டங்களையும் அனுபவித்து ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்பான ஒரு வாழ்க்கையை எப்போ இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுலயும் கடந்த 1 வருடம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு சில முயற்சிகள் எடுத்து அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு தோல்விகள், நிறைய நஷ்டங்கள், சில பேர் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள். நீங்க அவங்க நம்மளுடைய பார்ட்னர்ஸ் நல்லாதான் நம்மளோட பழகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனா அந்த பார்ட்னர்ஸ் உங்களை அறியாமலே உங்களை ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ ரீசெண்டா ஒரு மே 15க்கு மேல உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த மாதிரியான சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகளில் இருந்து கடந்து வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 2ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். கடந்த காலத்துல ஏற்பட்ட திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா திருமணமாகி ஒரு 3 மாதத்துல பிரிவுகள், இதெல்லாம் வேற எந்த ராசி என்பவர்களுக்கும் நடக்காது. நம்ம மிதுன ராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் நடக்கும். அந்த மாதிரியான அந்த மனப்பக்குவத்தையும் 3 மாசம் திருமண வாழ்க்கை பிரியுது அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான மனவேதனையில இருப்பாங்க, அதுல எவ்வளவு ஒரு மனப்பக்குவம் அடைந்து இப்போதைக்கு ஒரு நிலையில ஒரு சூழ்நிலையில தன்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது அவர்கள் கிட்டதான் நமக்கு போய் அந்த ஒரு மனநிலையை அறிய முடியும். அந்த மிதுன ராசி என்பவர்களினுடைய முழுமையான மனநிலை அப்படின்றது நம்ம ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு ஜோதிடராக பார்க்கும் போது அவர்களினுடைய போராட்டங்கள், அவர்களினுடைய மனவேதனைகள் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு நம்மளால உணர்ந்த முடியும். இது எல்லாத்தையுமே கடந்து வரக்கூடிய ஒரு நேரம் தாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அதனால நீங்க எந்த அளவுக்கும் துன்பப்படாமல், ஒரு துயரப்படாமல், எந்த விதமான ஒரு சஞ்சலப்பும் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி ஜோன் தான் இந்த குரு பயிற்சி 2026. உங்களை அப்படியே குரு பகவான் பாதுகாத்து கொண்டு போக போறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய வழக்குகள், போன இடத்துல வேலை பார்க்கக்கூடிய போன இடத்துல நிறைய வழக்குகள், தேவையில்லாம என்னுடைய வழக்குகள்னால எனக்கு அங்க வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டுல போய் சட்ட சிக்கல்ல மாட்ட நிறைய மிதுன
ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. வேலைக்காக போயிட்டு, ஒரு படிப்புக்காக போயிட்டு, ஒரு மாஸ்டர் டிகிரி பண்றோம் போயிட்டு, இங்க இருந்து கடன் வாங்கிட்டு போயிருக்கோம், அம்மா அப்பா சொத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருக்கிறோம். இந்த மாதிரியான இடத்துல எங்களுக்கு ஒரு சட்ட வழக்குகள் வந்துருச்சு, இதெல்லாமே தீருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 8ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 8ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா தீராத கடன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அதுவும் பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, அடுத்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ, இந்த மாதிரியான மாசமான ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷன். ஒரு 10ஆம் தேதிக்குள்ள, 10ல இருந்து 15 தேதிக்குள்ள அதிகப்படியான மன உளைச்சல்கள். அந்த நேரத்துல அந்த 15 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மிதுனராசி என்பர்கள் யாருமே தூங்குனதாக சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மென்டல் டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வாழ்க்கை. யாருக்காக நீங்க வாழ்றீங்க, யாருக்காக சம்பாதிக்கிறீங்க, அவங்களே இப்போ உங்களுக்கு கூட இல்லாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த மிதுனராசி அன்பர்களினுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும், வேலை ரீதியான விஷயங்களாகட்டும், எல்லா இடத்துலயும் இந்த கடன் உள்ள புகுந்து எல்லாரையுமே சின்னா பின்னமாக ஆக்கியிருக்கும். நிறைய மிதுனராசி என்பர்கள், அதாவது கிராமப்புறத்துல இருக்கக்கூடியவர்கள், ஒரு வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரியாக எல்லாம் சொந்த இடத்தை விட்டு தலைமறைவாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளும் கடந்த ஒரு வருடங்களாக இருந்திருக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்து, வருமான ரீதியாக, குடும்பம் ரீதியாக, தன்னுடைய தொழில் ரீதியான பிரச்சனைகள் இருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்களையும் ஒரு ஏற்றங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். 2ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம். உங்களுடைய கடமைகளை நீங்க செவ்வனே செய்து முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எந்த பலனும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலையை மட்டும் செய்ய போறீங்க. ரொம்ப நியாயமாக, நேர்மையோட, ஒரு கட்டுப்பாட்டோடு. இத்தனை நாள், இத்தனை வருடங்களாக என்னை ஏமாற்றியவர்கள் கூட என் கண் முன்னாடி வந்து நின்னா கூட நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையோடு உங்களுடைய சுய வாழ்க்கையை பத்தி சம்பாதிக்கக்கூடிய, சுய வாழ்க்கையினுடைய வருமானம், சுய வாழ்க்கையினுடைய கௌரவம், சுய வாழ்க்கையினுடைய அங்கீகாரம், இதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த குரு பயிற்சி இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். சில பேருக்கு வெளிநாட்டுல இருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நாங்க இங்க தொழில் செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுடைய 2வது வாழ்க்கை, 2வது திருமணம் செஞ்சுக்கலாம்னு முடிவெடுத்திருக்கிறேன். ஏன்னா மிதுனராசி என்பர்கள் நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி முதல் திருமணத்துல நிறைய ஏமாற்றங்கள், நிறைய ஒரு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு இந்த வருடம் போராடக்கூடிய ஒரு நேரம். அதனால அதற்குண்டான ஒரு அமைப்புகள் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரியாக பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.